வணக்கம் சொந்தங்களே. இன்றைய தொகுப்பிலும் அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பதே தமிழர்களுடைய மனநிலப்பாடு எப்படி இருக்கிறது என்ற விஷயம் சம்பந்தமாக தான் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி அதாவது அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதனுண்டாக ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய 195% ஆதரவுகளை இந்த முறை மாத்திரம்தான் ஒரு தேசிய அரசாங்கத்துக்கு அல்லது ஒரு தேசிய கட்சிக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை அல்லது அந்த கடமையை தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு தேசிய கட்சிக்கு செய்திருந்தார்கள். அது அனுரகுமார திசாநாயக்க என்கின்ற ஒரு தனி மனிதன் மீது வைத்திருந்த நம்பிக்கை தான் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அந்த அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் அளித்த வாக்காக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு நன்மை பயத்திருக்கிறதா, அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சார்ந்து செயற்படுகிறதா, அல்லது தமிழ் மக்களுக்கு எதிராக அல்லது தமிழ் மக்களை குழப்புகின்ற செயற்பாட்டிலே ஈடுபடுகின்றனவா என்கின்ற விஷயம் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தென்னிலங்கையிலே இருக்கின்ற பல அரசியல் கட்சிகளும் பல இனவாதிகளும் இனவாத கருத்துக்களை புகுத்தி இருக்கிறார்கள் அல்லது புகுத்தி கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்திலே அதனை செவிமடுக்காது இலங்கையிலே இனவாதம் மதவாதம் தலை தூக்க கூடாது என்பதிலே இந்த அரசாங்கம் உறுதியாக இருப்பதையும் அவதானிக்க முடிகிறது. அந்த இடத்திலே இந்த தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் தற்போது அதிருப்திகரமான அல்லது குழப்பகரமான அல்லது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை தற்போது காணப்பட்டிருக்கிறது. அண்மைய காலங்களாக வடகிழக்கிலே இடம்பெற்று வருகின்ற கைது நடவடிக்கைகளும் போலீசாருடைய செயற்பாடுகளும் தமிழ் மக்கள் மத்தியிலே இப்படி ஒரு குழப்பகரமான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் தற்போது இடம்பெற்று வருகின்ற அந்த கைதுகள் விசாரணைகள் என்றெல்லாம் இவைகள் எல்லாம் தற்போது மக்கள் மத்தியிலே மிக பெரும் கவலையை அல்லது அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு காரணம் என்று சொன்னால் மக்கள் ஒரு வகையிலே சந்தோஷமான நிலையிலே தற்போது காணப்பட்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த 27ஆம் தேதி 26ஆம் தேதி புலிகளுடைய தலைவருடைய அவர்களுடைய பிறந்த நாள், அதே போன்று மாவீரர் நாள். இந்த நிகழ்வுகளை கொண்டாடியமைக்காக அனுர அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த அரசாங்கம் எங்களுடைய உணர்வுகளை அல்லது எங்களுடைய உறவுகளை இந்த மண்ணிலே கொண்டாடுவதற்கு எங்களுக்குரிய உரிமையை தந்திருக்கிறது. அந்த உறவுகளை கொண்டாடுவதற்கான அல்லது அவர்களை நினைவு கூறுவதற்கான அந்த அனுமதியை தந்திருப்பது நிச்சயமாக சரிபிழைக்கு அப்பால் அது தமிழ் மக்கள் மத்தியிலே மிகவும் அதாவது அனுர அரசினுடைய ஒரு நம்பிக்கையின் சின்னமாக பார்க்கப்பட்டது. பலர் பேசியிருந்தார்கள். இது நான் சொல்ல வரவில்லை, இது சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் ஊடாக பார்க்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு செய்தியாக கூட அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதனூடாக அதே மக்கள் தான், அந்த அனுர அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த மக்கள் தான் இன்றைக்கு அச்சத்துடன் காணப்படுகிறார்கள். ஏன் சொன்னால், நாங்கள் அந்த நினைவுகளை கொண்டாடி இருந்தோம், ஏன் எங்களுக்கு நாளை எங்களையும் கைது செய்து விடுவார்களோ இந்த அரசாங்கம் என்கின்ற ஒரு நில மக்கள் மத்தியிலே காணப்படுகிறார். அதே இடத்திலே தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லுகின்ற பல கட்சிகள் இந்த விஷயத்தை தேர்தல் காலங்களிலே சொல்லியிருந்தார்கள். இந்த அரசாங்கத்தை ஆதரிப்பதன் ஊடாக நீங்கள் மிக பெரும் அவலத்தை எதிர்கொள்ளப் போகிறீர்கள், மிக பெரும் சுமையை எதிர்கொள்ளப் போகிறீர்கள், இது ஒரு ஆபத்தான அரசு என்கின்ற விஷயத்தை தமிழ் தேசிய கட்சிகள் சொல்லியிருந்தார்கள். இது அவர்கள் தங்களுடைய அரசியல் நலன் சார்ந்து சொல்லியிருந்தார்களா அல்லது யதார்த்தமாக சொல்லியிருந்தார்களா என்கின்ற விடயத்துக்கு அப்பால், ஆனால் இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்காக அந்த தமிழ் தேசிய கட்சிகள் கூறிய கருத்து தான் சரி என்கின்ற வாதத்தை நான் முன்வைக்கவில்லை. ஆனால் இப்படியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது என்கின்ற விஷயத்தையும் கூற வேண்டிய தேவை இருக்கிறது. என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் இதிலே எந்த விதமான பக்க சார்பம் அற்ற வகையிலே நேர்மையாக ஒரு செய்தியை மக்களுக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம். அதே இடத்திலே வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டிலோ அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் கூட அனுரகுமார் திசாநாயக்க அதாவது இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு
தன்னுடைய வாழ்த்துக்களை கூட தெரிவித்திருந்தார். ஏன் அவர் அந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்றால், இந்த மாவீரர் நாளை அனுஷ்டிப்பதற்கு அவர் வழங்கிய, அதாவது அவர் இந்த மண்ணிலே அனுமதி வழங்கியதற்காக இந்த அரசாங்கத்திற்கும், இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர், நாட்டினுடைய, ஏன் அரசாங்கத்தினுடைய தலைவர் என்று சொல்வதை விட இந்த நாட்டினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கும் நம்பிக்கை, அதாவது நல்லெண்ண கருத்தை அல்லது நன்றியை தெரிவித்திருந்தார். அதே இடத்திலே தற்போது இடம்பெற்று வருகின்ற கைதுகள், விசாரணைகள் எல்லாமே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பகரமான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று தமிழ் மக்கள் ஒரு சந்தேகத்துக்கிடமான நிலையிலே, அல்லது ஒரு கவலைக்கிடமான நிலையிலே, அல்லது ஒரு மிகவும் ஒரு மனவேதனையான நிலையிலே, நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு நிலையிலே தற்போது வடகிழக்கிலே வாழ்ந்து வருகின்ற தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.